ராஜ்குமார் வந்து இந்த படத்துல வந்து பெஸ்ட் சமாச்சாரமா என்ன இருக்குன்னா, அவருடைய ரியல் லைஃப்லயே என்னென்ன பட்டாரோ அது பூரா சீனா பண்ணிட்டாரு. அதுல அந்த பாட்டி மாறவங்க எல்லாம் வந்து நடிக்க வச்சதுங்கிறது இருக்க, அது ஒரு பெரிய விஷயம். அவங்க எல்லாம் வந்து ஏன்னா எனக்கெல்லாம் வந்து சினிமாக்குள்ள வரும்போது எங்க பாட்டியெல்லாம் செப்பட்டினே கூட்டு வச்சிருப்பாங்க. என்னன்னா சினிமான்னா அது பிடிக்காது, அது வந்து அதெல்லாம் மனுஷங்க வேலையாடுற மாதிரியே வந்து சினிமா மேல இருக்கிற ஆர்வம் வந்து பாக்குறதுக்கு ஓகே வழி. அதுக்கு ஒருத்தர் போறான்னு சொன்னோம்னா ஒருத்தர் எங்க அண்ணன் எல்லாருமே பெல்ட் எடுத்துக்குவாங்க. நான் இது எல்லாத்தையும் தாண்டிக்கிட்டு எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்ததுக்கு அப்புறம் எங்க பாட்டியில இருந்து எல்லாருமே சமரசம் ஆயிட்டாங்க. எங்க அண்ணன் என்ன எல்லாருமே சமரசம் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் படம் எடுக்கும் போதெல்லாம் அவங்க வந்து பார்த்துட்டு ரொம்ப ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி கமெண்ட் கொடுப்பாங்க. சின்ன வீடு பாட்டுக்கிட்ட எங்க பாட்டி என்ன திட்டு திட்டிடுச்சு. ஏறா படம் நல்லதான் பாட்டி என்ன நல்லதுதான், உங்க அம்மா எல்லாம் குண்டு இல்லையா, நான் கொண்டாடி கொஞ்சம் குண்டுங்கிறதா எங்க வேணா ஊர் மயக்க போயிருப்பேன் அப்படின்னு. படத்துல நான் நடிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு தாக்கம். நான் தான் கதை எழுதுனேன், நான் தான் டைரக்ஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது அவங்களுக்கு இதே கிடையாது. நீ நடிகனா வந்து கரெக்டா இல்ல, வைஃப் இருக்கும்போது நீ எப்படி அது குண்டு குண்டுங்கிறதா எப்படி நீ இப்படி எல்லாம் பண்ணுவேன் அப்படி இப்படின்னா அவங்களுக்கு புரிய முடியல. அதோடு நிறுத்தின பரவாயில்ல, அடுத்த தடவை எடுக்கிறதுக்கு மேல முதல்ல கதையை சொல்லுவேன். பாட்டி